சாயிராம். எந்த ஒரு மாற்றம் நிகழ்வதற்கும் சிறிய காலம் பிடிக்கத்தான் செய்யும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படலாம். நினைத்தது அந்த நிமிடமே நடக்கும், நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே உன் அப்பா உன்னை தேடி வந்து உனக்கு தேவையானதை நீ கேட்டபடியே உனக்கு செய்து முடிக்கப் போகிறேன். செய்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறேன் என் தங்கமே. நம்பிக்கையோடு இரு, உனக்கானது உன்னை தேடி வரும் நாளையே. என் அன்பு பிரியமே, தங்கத்தை விட உயர்வாக உனக்கு எப்பொழுது நேரம் தெரிகிறதோ அப்பொழுது அந்த சூழல் வரும் பொழுதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக உனக்கு துவங்கியிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்வில் நீ அனுபவிக்கும் தற்போதைய சூழல் எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகமானதுதான் என்பதை புரிந்து கொள். அது தற்காலிகமானதுதான் என்பதை புரிந்து கொள். விரைவில் அது கடந்து போகும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிரியமே. நீ உண்மையில் வெற்றி பெற விரும்பினால் உன்னிடம் இருக்கும் முடியாது என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. அந்த எண்ணத்தை நீ விடாத வரை நீ வெற்றி பெற மாட்டாய் என் பிரியமே. உன்னுடைய நம்பிக்கையே உன்னை வெற்றியை நோக்கி உந்தி தள்ளும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி பெறாமல் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் விஷயம் என்ன தெரியுமா? பெரும் தடையாக இருக்கும் விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய அந்த பொறாமை குணம்தான். அந்த குணம் உன்னிடத்தில் இருப்பதால் தான் உன்னால் முன்னேற முடியாமல் அது பெரும் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் பொறாமை குணம் மட்டும் உன்னை அண்டவிடாமல் பார்த்து கொள்ள கற்றுக்கொள். அந்த குணம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள். அப்பொழுதுதான் நீ யாராலும் செய்யவே முடியாத மகத்தான சாதனைகளையெல்லாம் செய்து முடிக்க முடியும். உன்னால் அப்பொழுதுதான் அனைத்து சாதனைகளையும் செய்ய முடியும். என் அன்பு பிரியமே, வாழ்வில் நீ எங்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நீ எங்கு இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, நீ எங்கு இருக்கிறாய், என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். நீ இப்பொழுது எங்கு இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீ போய் சேர வேண்டிய இடத்தை அடையவே முடியாது என் பிரியமே, அடையவே முடியாது. என் அன்பு பிரியமே, பணம் இருப்பவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்கு இருக்கும் நேரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது அந்த வேறுபாடு. நீயும் உன்னுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார் என் பிள்ளையே, பரிசோதனை செய்து பார். அப்பொழுது தெரியும் நீ என்ன தவறு எந்த இடத்தில் செய்து கொண்டிருக்கிறாய் என்பது. என் அன்பு பிரியமே, நேரமும் உன்னுடைய மனமும் இந்த இரண்டும் தான் உன்னுடைய வாழ்வை மாற்றும் இரண்டு காரியங்கள். உன்னுடைய வாழ்வை நீ புரிந்து கொள்வதற்கான இரண்டு காரணங்களும் இதுவே தான். உன்னை மகிழ்விக்கும் எதனோடும் இவைகளை செலவழிக்கப் போகிறாய் என்பதை பொறுத்ததே உன்னுடைய வாழ்வும் அமையும். ஆம் என் பிரியமே, அதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்வும் அமையும். நீ சாதிக்க வேண்டுமென்றால் ஒருபோதும் மற்றவர் மீது நம்பிக்கை வைக்காதே. அது உன்னை ஒரு நாள் நிச்சயமாக கீழே தள்ளிவிடக்கூடும். நீ சாதிக்க வேண்டுமென்றால் உன் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க பழகிக்கொள். உன் மீது மட்டும் நம்பிக்கையோடு இரு. அதுதான் உன்னை வாழ வைத்து பிரம்மாண்டமாக வாழ வைத்து அழகு பார்க்கும்.
உன்னை எதுவுமே கட்டுப்படுத்தாமல் இருக்க பார்த்துக்கொள் என் பிரியமே. எதையும் நீ கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதற்குமே கட்டுப்பட வேண்டியதும் இல்லை என் பிரியமே. அப்பொழுதுதான் வாழ்க்கை என்னும் விளையாட்டை சிறப்பாக விளையாடி உன்னால் வெற்றி பெற முடியும். மிக பிரம்மாண்ட வெற்றியை எட்ட முடியும். தோல்வி இல்லாமல் வெற்றிகள் இல்லை என் பிரியமே. இதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். நீ விரும்பியது விரும்பியபடியே நடக்கும். உன்னுடைய விருப்பத்தில் உனக்கு நல்ல தெளிவு இருந்தால், நல்ல புரிதல் இருந்தால், அது ஒன்று இருந்தால் போதும். உன்னுடைய லட்சிய கனவுகள் நிஜங்களாக மலர்வதற்கு ஒரே வழி அந்த சிந்தனைகளுக்கு மனதில் நிரந்தரமான இடத்தை கொடுப்பதுதான். நிரந்தரமான இடத்தை கொடுப்பதுதான். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. அப்பொழுது இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக வரும். இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக வரும். உன்னுடைய மனதில் நீ நம்பிக்கையுடன் எந்த காட்சியை நிலைப்படுத்தி பார்க்கிறாயோ அதை உன்னுடைய ஆழ் மனம் உன்னுடைய வாழ்வில் நிச்சயம் நிஜத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, நிஜத்தில் அது கொண்டு வந்து சேர்க்கும். இது நிச்சயமான உண்மை. உன்னால் கற்பனை செய்கின்ற எது ஒன்றையும் உருவாக்க முடியும் என் பிரியமே. உருவாக்கவும் முடியும் அனைத்தையும். ஆம் என் பிரியமே, கற்பனை செய்து பார். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன்னுடைய கற்பனை சக்தியை கவனமாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை கைப்பற்ற கற்றுக்கொள். மிகப்பெரிய வெற்றிகளை கைப்பற்ற கற்றுக்கொள். உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. என் அன்பு பிரியமே, அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எந்த நொடியும் விட்டுவிட மாட்டேன் என் பிரியமே. விட்டுவிடவே மாட்டேன். என் அன்பு பிரியமே, எதையுமே எதிர்கொள்ள பயந்து பயந்து கோழைகளாகவே இருப்பது மிகப்பெரிய வேண்டாத செயல் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? அதை புரிந்து கொள் என் பிரியமே. கோழைத்தனத்தை விட பெரியதொரு தேவையில்லாத செயல் எதுவுமே இல்லை. கோழையாக மட்டும் இருந்து விடாதே. கோழைகள் ஒருபோதும் காப்பாற்றப்படுவதே கிடையாது. என் அன்பு பிரியமே, தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் என்பது கிடையவே கிடையாது. உழைக்காமல் உயர்வடையவே முடியாது. நீ சந்திக்கும் தோல்விகள் தற்காலிகமானதுதான். நீ நேர்மறையான வழியில் செல்கிறாய் என்றால், நேர்மையான வழியில் செல்கிறாய் என்றால் உன் வெற்றிகளை சுமப்பதற்காகவே வரலாற்றில் பக்கங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. உனக்காகவே காத்திருக்கிறது வெற்றி. இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையே இல்லை என் பிரியமே. ஒருவேளை உனக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய நாளுக்காக நன்றி சொல். இன்றைய வாழ்க்கைக்காக நன்றி சொல். இந்த பொக்கிஷமான வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி சொல். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளை தந்தமைக்காக நன்றி சொல். உன் மனம் நிம்மதியாக இருப்ப வைப்பதற்காக நன்றி சொல். இப்படி நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. மீண்டும் மீண்டும் நன்றியை உச்சரித்து கொண்டே இரு. உன் சாயப்பா நான் உன்னோடு உன்னுள்ளே இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். உழைத்து கொண்டே இருந்தோன்னா நிச்சயமாக அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் வீசும். உழைப்பால் வரும் பயன்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமிக்க புதையலாகவே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம்.
ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் அவர் இருந்தார். தம்முடைய பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பார்த்து ரொம்பவே கவலையோடவும் இருந்தார் அந்த விவசாயி. மனம் உடைந்து உடவும் நெளிந்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழப்பமான மனநிலையோடு கவலையான மனநிலையோடு இருந்தார் அந்த விவசாயி. ஒரு நாள் யோசித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துட்டு ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக முடிவு செய்திருப்பதாக அந்த யோசனையை அவர்களிடம் கூறிவிட்டு பிரித்தும் கொடுத்து விட்டார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாகவும் சொன்னார். அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்தும் போனார் அந்த விவசாயி. ஆனால் எந்த இடம் எந்த திசையில் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு விவரத்தையும் அந்த பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லவே இல்லை. எதையுமே சொல்லாமல் ஆனால் ஓரடி ஆழத்தில் புதையல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. பிள்ளைகள் 3 இருந்தாங்க அவருக்கு. 3மே தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் சடங்குகள் எல்லாத்தையுமே செய்தாங்க. அதன் பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை 3 பேருமே சேர்ந்து தோண்ட ஆரம்பித்தார்கள். முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் 1 அடி ஆழத்திற்கு தோண்டினாங்க. புதையல் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அப்பா 2 அடி அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக 1 அடி அப்படின்னு சொல்லிவிட்டாரோ, கடைசியில் சொல்ல வாய் தவறி 2 அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 அடி சொல்லிட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தோட திரும்பவும் பிள்ளைகள் 3 சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் 1 அடி ஆழமாக தோண்டினார்கள். அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவே இல்லை. எப்படியும் புதையலை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும், அந்த புதையலை வைத்து நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற வெறியும் நம்பிக்கையும் அவங்க மனசில் இருந்ததுனால சரி, முதலாவது பையன் நிலத்தில் இல்லை, இப்போது 2வது மகனின் நிலத்தையும் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து 3மே 2வது மகனின் நிலத்தையும் தோண்ட ஆரம்பித்தாங்க. தன்னுடைய தந்தை சொன்னபடி 1 அடி ஆழத்திற்கு முதல்ல நிலத்தை தோண்டினாங்க. ஆனால் 2வது மகனின் நிலத்திலையும் எந்த புதையலும் கிடைக்கவே இல்லை. திரும்பவும் அதே எண்ணம், அப்பா ஒருவேளை தவறுதலாக 2 அடி அப்படின்னு சொல்கிறதுக்காக மாற்றி 1 அடின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு மீண்டும் 2 அடி வரை 2வது மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள். ஆனால் 3க்குமே ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எப்படி இதிலேருந்து பின்வாங்க முடியும், எப்படியும் அந்த புதையலை நம்ம எடுத்தே தீரணும் அப்படின்னு 3 பேரும் தீர்க்கமாக சிந்தனை செய்து 3வது மகனின் நிலத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க. 1 அடி தோண்டியும் எதுவுமே கிடைக்கவில்லை. மீண்டும் அப்பா மாறி சொல்லியிருப்பாங்கங்கிறதுக்காக 2 அடி தோண்டினாங்க. ஆனால் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது 3க்குமே. அப்பா மேலே வருத்தம் வந்தது, கோபம் வந்தது. ஏன் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கோபம் வந்தாலும் அவர்கள் சரி, தோண்டியது வீணாக வேண்டாம் அப்படின்னு நினச்சி அந்த நிலங்களில் விதை விதைத்தாங்க, நீர் பாய்ச்சினாங்க, உரம் போட்டாங்க. 3மே ஒரே மாதிரி அவங்க நிலத்தில் விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டாங்க. உழைப்பு எங்காவது வீண் போகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் 3 நிலத்திலும் அமோக விளைச்சல் கிடைச்சது. அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் கிடைச்சிது. இப்படி உழைப்பால் வரும் பயனை தான் நம்ம அப்பா புதையல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத மகன்கள் 3மே அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய தந்தையாகிய அவர் ஃபோட்டோவில் இருப்பதை திரும்பி பார்த்தாங்க 3 பேருமே. தங்களுடைய தந்தை சிரிப்பது போல ஒரு உருவம் அவங்க 3 கண்களுக்குமே தெரிஞ்சிச்சு. ஆம், அவங்க அப்பா சொன்னது அதுதான் உண்மை. புதையல் உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக புதையல் கிடைக்கும், அதுதான் நிரந்தர அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத அந்த 3 மகன்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. உழைப்பால் வரும் பயனை தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும், அதுதான் நம்மிடம் நிலையானதாக எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாமும்
உழைத்து கொண்டே இருக்கலாம். பிரச்சனை என்று வந்துவிட்டால் அப்படியே உட்கார்ந்து விடாமல் போராடலாம், ஜெயிக்கலாம், வென்று காட்டலாம், அதிர்ஷ்டத்தை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். இப்படி நம்ம வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, தைரியத்தோட ஓடிக்கிட்டே இருந்தோன்னா என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வந்து நம் வீட்டு வாயிலை தட்டும். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும், மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக, தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள் தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன்.
எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். என் அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே. முடிந்தவையாகவே இருக்கட்டும், நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது காயப்படுத்தும் செயல்களோ காயப்படுத்தும் எண்ணங்களோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயினா? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் சற்று திரும்பிப்பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். ஆத்மா சுத்தமானவர்கள் பாக்கியசாலிகளே. நீ என்னுடைய பாக்கியசாலிதான் குழந்தையே. விரைவில் உன் ஆத்மாவையும் சுத்தம் செய்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் வரவழைப்பேன். கயிறு கட்டி எப்படி புறாவை இழுப்பார்களோ அதே போல நான் உன்னை இழுத்திருக்கிறேன் என் பக்கம். உனக்கு நல்லது நடக்க, உன்னை உனக்கே புரிய வைக்க, உன் வாழ்க்கையை எப்படி என்பதை உனக்கு உணர்த்த, வாழ்க்கையில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை புரிய, அனைத்திற்குமாக நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நிகழும். நிரந்தர நன்மையாகவே இருக்கப் போகிறது. எனவே எது நடந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக செயல்படு.
நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த தவறும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன்னை துன்புறுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. ஞானம் என்பது நமக்கு வேண்டுவதை வேண்டியதை கைவிடுவது. வேண்டுமென்றே வந்து உன் வழியில் குறுக்கிடுபவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. வீணாக அவர்களிடம் போய் வம்பிழுக்காதே. வீணாக உன் வார்த்தைகளை விட்டு விடாதே. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே அவர்கள் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சற்று நிதானமாக இருந்து அவர்களிடம் எதுவுமே பேசாமல் ஒரே ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு அவர்களிடம் விட்டு தள்ளி வந்துவிடு. இதுவே அவர்களுக்கு நீ செய்யும் உபாயமாகவும் இருக்கும். நீ அதில் அப்பொழுதுதான் ஜெயிப்பதாகவே அர்த்தம் ஏற்படும்.